நாங்க சொல்ல வந்தது இருக்குன்னா, இவரே அங்க நீதிமன்றத்துல போயிட்டு சொன்னாரு, "இல்ல ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுய்யா. ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன்." அப்ப ம். புத்தகத்துல படிச்ச நீ மேடையில பேசும்போது இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்ல வேண்டியது என்ன? அங்க கைதட்டல் வாங்குறதுக்காக என்னுடைய கருத்த தன்னுடைய கருத்தா சொல்ல வேண்டியது. பறையர்கள் அப்படின்னாலே அவங்கள தொட்டா தீட்டுனா பஞ்சபரன்னு சொல்லி நாடார்கள பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நிலவுன ஒரு காலம். இந்த கட்டத்துல வந்து ஒரு மாநாட்டுல போர்டு எழுதி போடுறாரு. வந்து நாடார் பறையர் சமைத்த உணவு மாட்டுக்கறி பரிமாறப்படும். ஒரு இடத்துல இதை சொல்லக்கூடியது மூலமாக ம். ஒரு பிஜேபி மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை, அது அவசியமான எதிர்மறையான சிந்தனை, ம். இதை மழுங்கடிக்கக்கூடியதாக தான் அதை பார்க்கணும் நம்ம. 4வது இடத்துல இருந்து வருவோம். என்ன பொறுத்த 4வது இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஓங்கி அடிப்போம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சினிமா இயக்குனர் ரஞ்சித் தலித் சமூகத்தை சம்மந்தப்படுத்தி நிறைய அவங்கள மையப்படுத்திய நிறைய படங்கள் எடுத்தவர். அரசியல் குறித்தும் சமீபத்திய ஒரு 2 ஆண்டுகளா பேசிட்டே வர்றாரு. அவர் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, ஆ, தமிழகத்துல வந்து பாஜகவை நுழைய விட்டது நீங்க தான் அப்படின்ட்டு யார சொல்றாருன்னா, திராவிட இயக்கங்களை பார்த்து சொல்றாரு. திமுகவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா திமுக கூட்டணியில தான் பிஜேபி வந்து 4 எம்எல்ஏக்கள் இங்க வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விசிக கூட நல்ல நட்புறவு இருந்தாரு. திராவிட இயக்கங்கள் கூட இருந்தாரு. இப்போ திடீர்னு என்ன முரண்பாடா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப பாஜகவோட கூட்டணி வைத்து இங்க பாஜக கொண்டு வந்து திமுக தான் ராஜா முதற்கொண்டு எம்எல்ஏ ஆனது அந்த ஆமா. சமயத்தில் தான் அப்படிங்கிறது வந்து நடந்த ஒரு விஷயம். நம்மளும் அதை வந்து அதை விமர்சிக்க தான் செய்கிறோம், கண்டிக்க தான் செய்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை பேச வேண்டிய நேரம் அது வரல. ம். ஏன்னா பழச சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க. இந்த தேர்தல் நேரத்தில் இதை சொல்லக்கூடியது மூலமாக ம். ஒரு பிஜேபி மீது இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை, அது ம். அவசியமான எதிர்மறையான சிந்தனை, ம். இதை மழுங்கடிக்கக்கூடியதாக தான் அதை பார்க்கணும் நம்ம. பாரஞ்சித் ஏன்னா ஏற்கனவே அவர் பேசின பல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இரட்டை வாக்குரிமை பற்றி அவர் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு, அதில் திருமாவளவனையும் விமர்சித்து பேசினார். ம். ம். அது ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் ராஜராஜனை பத்தி அ பேசிட்டு, ம். மாமன்னன் ராஜராஜன்னு சொல்றாங்க. அவர் காலத்துல தான் ஜாதி தலை தோங்கியது, இது பண்ணது. அதெல்லாம் பேசினாரு. ஆமா. அது உண்மை, இல்ல இப்ப தவறு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகல. ம். அது ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்ல இன்னொன்னும் பார்க்க போனா என்னன்னா, அந்த கால சூழலுக்கு அது நடந்ததா? அத நம்ம வந்து எப்படி மாற்றலாம்னு நெனச்சு தான் அடுத்ததுக்கு வரணும். கடந்த ஆமா. காலத்துக்கு முடியாது. அது ம். சரிப்பட தான் வரணும். ஒருத்தர் குறை சொல்லுவா அந்த சூழலுக்கு அவன் பண்ணியிருக்கிறான். அந்த ஒரு இதுனா. நாங்க சொல்ல வந்தது எதுக்குன்னா, இவரே அங்க நீதிமன்றத்துல போயிட்டு சொன்னாரு, "இல்ல ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுய்யா. ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன்." அப்ப ம். புத்தகத்துல படிச்ச நீ மேடையில பேசும்போது இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்ல வேண்டியது என்ன? அங்க கைதட்டல் வாங்குறதுக்காக என்னுடைய கருத்த தன்னுடைய கருத்தா சொல்ல வேண்டியது. என்ன சொல்றது? ஆமா. எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு மனநிலையை சொல்றேன். ம். ம். நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறமேலு இன்னொருத்தர சாட்டிறது. ம். இது கரெக்ட் தான். ஆச்சு. இதே மாரி இவருடைய மனநிலைக்கான ஒரு இன்னொரு விஷயமே, இவருடைய முதல் படமான அட்டகத்திய இன்னொருத்தர் இவர் தலித் பேர் இதே தலித் இனத்தை சேர்ந்த இன்னொரு இயக்குனர். ம். அறம் படத்துடைய இயக்குனர் கோபி. கோபிநாயனுடைய கதை தான் அது அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சை வந்தது. மெட்ராஸ் ம். படத்துக்கு இவர் இயக்குனதா சர்ச்சை வந்தது. இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு உள்ளான நபர் தான் ம். ரஞ்சித். இது ஒரு ஆமா. பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு சமீப நாட்களாவே, அ சேர்ந்து போராடுவோம்னு சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல. இத்தன நாள் ஒதுக்கி வச்சுட்டீங்க. நாங்க தனித்து நிர்ணயம் பண்ணுவோம். தனித்து நிக்கிறதுக்கான வேலையே இவரு பார்க்கிறாரு. அதாவது ம். தலித் மக்கள பொது சமுதாயங்களோட இணைக்கணும். இப்ப ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஊரு வேற, சரி வேறன்னு. ஆமா. தந்தை பெரியார் அவர் அறிக்கையா அவரு அறிக்கை மட்டும் இல்ல. எத்தனையோ தடவ பேசியிருக்கிறாரு. ம். எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் சமுதாயத்தோட இணைத்து இது பண்ணணும். இந்த சமுதாயத்த கட்டமைக்கணும் அப்படின்னு. அதே தான் தந்தை பெரியார் பண்ணார்ல. மாநாட்டிலேயே அவர் வந்து அந்த காலத்திலேயே, அ இந்த காலத்திலேயே வந்து நம்ம சில நாளிதழ்கள்ல பார்க்குறோம், செய்திகள் பார்க்குறோம். ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு ஆயா அவங்க. அந்த ஆயா அம்மா வந்து சமைச்சாங்க சத்துணவுங்கிறனால, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆமா. சொல்லி ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல அப்படி இல்ல. சமத்துவமான ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறது வந்துருச்சு. எதார்த்தம். ம். ஒரு சில இடங்கள்ல வந்து இன்னைக்கும் அப்ப பெரியார் வாழ்ந்த காலத்துல எப்படி இருக்கும்? அது பறையர்கள் அப்படின்னாலே அவங்கள தொட்டா தீட்டுனா பஞ்சபரன்னு சொல்லி நாடார்கள பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம் நிலவுன ஒரு காலம். ஆமா. ம். அந்த கட்டத்துல வந்து ஒரு மாநாட்டுல போர்டு எழுதி போடுறாரு. இங்கே நாடார் பறையர் சமைத்த உணவு மாட்டுக்கறி பரிமாறப்படும். அதுக்கு டோக்கன்.
ம். இலவசம் இது கிடையாது. மாநாடுல கலந்துக்கிறதுக்கு காசு, சாப்பிடுறதுக்கு காசு வசூலிச்சாரு. எல்லாம் பொதுமக்களுக்காக அத ம். வாங்கி சேர்த்து பொதுமக்களுக்கு பண்ணது உலகறிந்த ஒரு விஷயம் அது. ஆமா. அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தான். ம். ம். ஒண்ணா இருக்கணுங்கிறது. அம்பேத்கருடைய ஒரு விஷயமும் அதுதான். தனித்து நாங்க இங்க சமுதாயத்துல இருந்துட்டு தனித்து எங்க தனித்து போணும்? இது பிஜேபியோட ஒரு அஜெண்டா. மக்கள் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத ஆமா, இவரு வேற விதமா பண்றாரு. இப்ப சீமான சொல்லுவாங்கல்ல பிஜேபியோட பி டீம்ன்னு. ஆமா. இவரு சி டீமா இருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ரஞ்சித் பிஜேபியோட சி டீமா? சி டீமா இருக்கிறதுக்கான ஒரு ஏன்னா அவருடைய ம். நடவடிக்கைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இருக்கிற மாரி இருக்கிறேன் அப்படின்ட்டு இருந்துட்டு, பிஜேபியோட விஷயம் என்ன? எல்லாரையும் பிரிச்சு வைக்கிறது தான் பிஜேபியோட வேலை. ஆமா. பிரித்தாள்வது தான். பிரித்தாளு தான். சேர்த்து வைக்கிறது கிடையாது. பிரிவினை தான் அவங்களுடையது. ம். இப்ப அதே தான் இவரு பண்றாரு. அவங்க வேற காரணம் சொன்னா, இவரு வேற காரணம் மாரி இருக்கு. ஆனா விஷயம் அதே தான். உண்மதான். ம். அதனால ஒண்ணு அ ரஞ்சித் பல விஷயங்கள தான் ஒரு அறியாமையான ஒரு மனிதர் அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன் நான். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் கூட கருத்து முரண்பாட்டு எல்லாம் பேசினாரு. இரட்டை ம். வாக்குரிமை அது இதுங்கிறலாம் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அவர்தான் எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாரு. அது ஒண்ணு. அதே மாரி தான் அந்த ராஜராஜன் விஷயம் உண்மையா பொய்யான்னு இவருக்கு தெரியாம எதிலயோ படிச்சுன்னு சொல்லி அப்புறம் கவுந்தாரு. பெஸ்ட். இப்படி ஆமா. விவரம் தெரியாம பேசுறதுங்கிறது அவருடைய ஒரு குணமா இருக்கு. அந்த விவரம் தெரியாது மட்டுமே இருந்தாலும் பரவால்ல. ஒரு அடமன்ட்டு சொல்லுவாங்கல்ல, அது கண்ண மூடிக்கிட்டு ஒரு விஷயம் அதுக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா வந்து இருக்கலாம். பிஜேபி இருக்கலாம். சார்பான அஜெண்டா இருக்கலாம். பாராஞ்சத்துக்கு. கிட்டத்தட்ட அண்ணாமலை மாரி சொல்றீங்க. இருக்கலாம். வாய்க்கு வந்தத பேசுறது, இது பண்றது. அதுல ஏதோ ஒரு லாப நோக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆமா. நமக்கு ஒரு ஏன்னா நடவடிக்கை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தோணுது. இது வந்து ம். ரஞ்சித்துடைய பேச்சுகள் ரொம்ப கண்டிக்கத்தக்கவையான ஒரு விஷயம். ம். ஓகே. இப்ப தமிழ்நாட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே முடிஞ்சுச்சு எலக்ஷனு. இந்த தமிழ்நாட்ல உள்ள தலைவர்கள்ல வந்து ம் கேம்பெயின்ல ஜொலித்தது யாருன்னு நெனைக்கிறீங்க? உங்கள பொறுத்தவரைக்கும்? இதுலாம் நம்ம 4வது இடத்துலருந்து வருவோம். என்ன பொறுத்த 4வது இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி. ம். ஓங்கி அடிப்போம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, பிஜேபி பக்கம் கடைசி வரைக்கும் போகல. போல. ஆரம்பத்துல சுத்தமா போகல. அப்புறம் லைட்டா அப்படி போக ஆரம்பிச்சாரு. ம். அவருக்கு தெரிஞ்சத பேசுறாரு. அவரு ஓரளவு ஈர்ப்பான ஒரு விஷயம் தான் அவரு பண்ணது. ம். 1. இப்ப அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உதயநிதி. ம். போன இதுல வந்து இன்னும் ஜொலிச்சாருன்னு சொல்லலாம். போன தேர்தல் அப்ப பார்த்தீங்கன்னா, ம். இந்த செங்கல்ல வச்சு இது பண்ணி ஆமா. எய்ம்ஸ் இதுக்காக பண்ணாரு. இப்ப இந்த தடவையும் அவருடைய இது ஓகே ம். பண்ணாரு. என்னமோ அந்த அளவுக்கு இல்ல இந்த தடவ. இல்ல. கொஞ்சம் ம். பல்வேறு வேறு பல பணிகள் காரணமா இருக்குமா? இல்ல வந்து அது மீடியாக்கள்ல அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகலையா? அது தெரியல அப்படின்னு. ம். அப்புறம் 2வது இடம்னு சொல்லப்போனா மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓ! அவரே 2வது இடம் தானா? ஆமா. நிச்சயமா வந்து அருமையா அவரு நல்லா சிறப்பா பண்ணாரு. ம். தமிழ்நாடு முழுக்க போனது மட்டும் இல்லாம வந்து பிஜேபியை எதிர்த்துக்கான ஒரு விஷயங்கள், அந்த வரிகள் நம்ம எவ்வளோ கட்டுறோம், அவங்க எவ்வளோ திருப்பி தராங்க, என்னென்ன பண்ற தகவல்கள் இதெல்லாம்னாரு. முதலிடம் என்னுடைய பார்வை வந்து கனிமொழி எம்பிய சொல்லுவேன். ஓ! ஓகே. அவங்க நான் என்னமோ அண்ணாமலை குடுத்துருவீங்களோன்னு நெனச்சேன். இல்ல இந்த விஷயத்துல வந்து நம்ம காமெடியன்கள சேர்க்க வேணாம். ஆனா எடப்பாடிய நான் காமெடியன்ல சேர்க்கல. அ. அவரு இந்த தேர்தல பொறுத்தளவுல அது இது இல்ல. அதான் சொல்ல 4, 3, 2 1வது இடம் வந்து கனிமொழி. ம். என்ன அப்டின்னா, நெறைய விஷயங்கள் அவங்க வந்து ஒரு பட்டு திரிக்கிற மாரி சொன்னாங்க. பல திமுக தலைவர் பேசுனது தான், இவங்க பேச்சு இன்னும் வீரியமா இருந்தது. ம். அத வெள்ள நேரத்துல வந்து மோடி வரல, நிதி ஒதுக்கல, எதுவுமே செய்யல. இப்ப எத்தன தடவ வராரு, இப்ப எதுக்கு வராரு அப்படிங்கிறது, தமிழ்நாட்டு விஷயங்கள்ல வந்து ஆரம்பிச்சு இவங்க பேசுனதுலருந்து, முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு மணிப்பூர் விஷயத்த பேசுனது இவங்க தான் நெனைக்கிறேன். ம். ம். தமிழ்நாடு தேர்தல் இதுல மணிப்பூர்ல நடந்த பெண்களுக்கு எதிரான பலாத்கார கொடுமைகள பத்தி 4, 5 இடத்துல அவங்க விரிவா பேசுனாங்க. இது பேசுனாங்க. ரொம்ப அவசியமான விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது வந்து ம். இது எங்கேயோ நடந்த ஒரு விஷயம். பொதுவாவே நம்ம நாட்ல வந்து ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட ஒரு மாநில அளவான தேர்தல் மாரி தான். இங்கேயும் வந்து நம்ம தமிழ்நாட்ட பொறுத்த அளவுல ம். மாநில கட்சிகளுக்கான இடையிலான பிரச்சனை, மாநில பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைலாம் கூட வந்துட்டு இருக்கும். ஆமா. ஆனா நாடாளுமன்றத்திலங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கா பேச வேண்டிய விஷயம். இங்க அப்படி நடக்கிறது இல்ல. ஆனா அத தாண்டி கனிமொழி வந்து மணிப்பூர பத்தி ஒரு 4, 5 இடங்கள்ல அவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ம். ஈர்ப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மக்கள், அந்த பெண்களுடைய சோகத்த வந்து ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பண்ணாங்க. ஒரு தொகுதியிலயுமே ஒ ஒவ்வொரு இன்சிடென்ட் பத்தி பேசுனாங்க. ஒரு இடத்துல பேசுனா இன்னொரு இடத்துல ரிப்பீட் பண்ணல. அது ஒரு ம். விஷயம். அடுத்தது தான் ம். சொல்லுவேன். என்னன்னா, சில பேர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க திருச்சியில என்ன பேசுனாங்களோ, ஆமா. அதே தான் கன்னியாகுமரி வரைக்கும், இல்ல சென்னை வரைக்கும் இருக்கும். ஆமா. அப்ப ஊடகங்கள் கிடையாது. கிடையாது. ஆ. இப்போ ஒரு தடவ சொல்லுவாங்க அது மாரி ஒரு பேச்சு வழக்குல வரக்கூடிய ஒரு தகவல் அது. ஒரு தடவ இரா நெடுஞ்செழியன் அவர்களுடைய பேச்சு ரொம்ப நாவலர்.
ம். அவருடைய பேச்சு வந்து எல்லாரையும் ரொம்ப ஈர்ப்பா இருக்கும் அவரது. அப்ப அவரு ரொம்ப அணுக்க தொண்டர் வந்து இது மாரி சென்னையில அவர் கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அடுத்தது வேலூர்னா வேலூருக்கும் கூட போயிருக்காரு. ம். அப்புறம் சேலம்னா சேலத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, "என்ன அங்க பேசுனத இங்கேயும் பேசுறீங்கன்னு." அங்க கேட்டவன் "ஏன் இங்க நீ வர்ற?" அப்படின்னாராம். ஏன்னா அந்த காலத்துல வந்து அது மாரி தான் இருக்க முடியும். ஆமா. இப்ப நாளிதழ்கள்ல வரக்கூடிய இதுதான் வரும். ஒரு ம். சென்னையில பேசுனா வரும். அது முழுமையாவும் வரும்னு சொல்ல முடியாது. ஆமா. அது ஒரு சுருக்கமா போட்டிருப்பாங்க. அந்த எதுக மோனையோட இருக்கக்கூடிய அந்த பேச்சு துணைலாம் நேரா பார்த்தா தான் அத அனுபவிக்க முடியும். ஆமாமா. ஸோ, அதனால சென்னையில பேசுனது மறுநாள் காலையில தினசரில வந்தால் கூட, அன்னைக்கு வந்து வேலூர்லயோ, இல்ல சேலத்திலயோ ஒரு கூட்டம்னா மக்கள் அங்கேயும் கூடுவாங்க. ஆமா. அது ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லையே! நீங்க பேசுறப்பயே லைவ்ல போயிடுது. ம். திருச்சியில நீங்க என்ன பேசுனீங்கங்கிறத உலகம் முழுக்க பார்க்கலாம். ஆமா. அப்ப நீங்க அதே நீங்க திருநெல்வேலில வந்து பேசுனீங்கன்னா ரிப்பீட்ன்றுவான். ம். முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க அந்த ரிப்பீட்டுங்கிற விஷயமே இல்லாம, ம். அந்தந்த ஊருக்கான விஷயமும், அது ஒரு பெரிய ஒரு இது வந்து திராவிட இயக்க பாணின்னு சொல்லலாம். அண்ணா அப்படிதான் பேசுவார். அவருடைய பேச்சு எந்த ஊருக்கு போனாலும், அந்த ஊர்ல உள்ள ஒரு சூழல் என்ன? அந்த ஊருடைய வரலாறு, அங்க இருந்த இயக்க முன்னோடிகள், பெரிய தலைவர்கள், இவங்கள பத்தின விஷயங்கள சொல்லி, அங்க உள்ள பிரச்சனைகள சொல்லி, அதே மாரி தான் கலைஞர். ம். அப்படின்னு. இப்ப ஸ்டாலினும் பல இடங்கள்ல அப்படித்தான் பேசினாரு. இது மாரி. இது வந்து ஒரு திராவிட இயக்க வ பாணி, மரபு. பாணி, மரபு. அத ரொம்ப தெளிவா பிடிச்சு பேசுனது இவங்க. ஒவ்வொரு ஊர பத்தியும் ஆழமாக. ம். இப்ப சாதாரணமா வந்து ஒரு மேலோட்டமா இல்லாம, ரொம்ப ஆழமா அந்த ஊர பத்தின விஷயங்களையும் சொல்லி, அந்த பிரச்சனைகளையும் சொல்லி, ரொம்ப சிறப்பா எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்துல சொன்னா, என்னுடைய மதிப்பீடு வந்து கனிமொழி எம்பிய சொல்லுவேன் நானு. சொல்லலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான முக்கியத்துவம் ஒண்ணும் இல்ல. துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. எம்பியா இருக்கிறாங்க. ஆனா இப்ப எலக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகப் போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா கனிமொழிக்கான முக்கியத்துவம் குடுக்கப்படும்னு நினைக்கிறீங்களா? குடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா குடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ம். ஒரு இது. குறைஞ்சபட்சம் ஒரு அரசு ரீதியான ஒரு பதவி இப்ப வந்து இப்ப எம்பியா ஜெயிக்கிறாங்க. இப்ப ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா ஒரு அமைச்சர் பதவி. இந்த மாதிரிலாம் கூட இல்லாம கூட எம்பி ஓகே. ஒரு அரசு ரீதியான ஒரு எம்பி. ம். கட்சியில இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி, அவங்கள வந்து ஒரு திராவிட இயக்க பிரச்சாரகராவது பயன்படுத்தலாம். ம். ம். இதனால கட்சியில அவங்க செல்வாக்கு ரொம்ப வளர்ந்துருமோ, பிரச்சனை வருமோலாம் பயப்பட வேண்டியதில்ல. ம். கட்சியை தாண்டின திராவிட இயக்க சிந்தனைக்கான விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. அதற்கான ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தி அவங்கள வந்து அதுக்கு தலைவராக்கலாம். ம். ஏன்னா இந்த ம். காலத்தின் கட்டாயம் இப்ப தேவைப்படுது இது. இப்ப ம். நடக்கிற தேர்தலே வெறும் கட்சிகளுக்கு இடையான தேர்தல் கிடையாது. திராவிட ஆரியம் அப்படிங்கிற ஆமா. இரு முனையில இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய போராட்டகரமான ஒரு களமா இருக்கு. இப்ப திராவிட சிந்தனைய விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதற்கு மிக பொருத்தமான நபர் வந்து கனிமொழி அவர்கள் தான். அதனால ஓகே, ஓகே. கட்சியிலேயே வந்து இன்னொன்னு வந்து என்ன செய்யும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை வந்து என்னன்னா, எல்லா கட்சியிலுமே செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா திமுக என்னன்னா, அறிவியல் ரீதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். ம். ம். இப்ப பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா, அறிவியல் ரீதியான அமைப்புன்னு ஜோதிடர கொண்டு போய் தலைவரா வச்சிருக்கிறான். இன்டலெக்சுவல். அது என்ன கொடுமையான ஒரு விஷயம். அறிவியல் ரீதியாவே ஜோதிடைய அதாவது அறிவியல் என்ன அப்டின்னா, சூரியன பூமி சுத்துதுங்கிறது தான் அறிவியல். ஆமா. ஜோதிடத்தில எப்படி இருக்குன்னா, பூமிய சூரியன் சுத்துறது மாரி இருக்கு. அது எப்படி உண்மையா இருக்கும்? அதன் அடிப்படையில கணிக்கப்படுறது எப்படி உண்மையா இருக்கும்? ஆ. அது எப்படி அறிவியல் ஆகும்? ஆனா இன்னும் அத நம்பிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால ஆமா. அறிவியல் ரீதியாக அப்டின்ட்டு, இல்ல ஒரு பகுத்தறிவு பாசறைன்னு கூட வச்சு, முழுக்க முழுக்க ம். திமுகவே பகுத்தறிவுக்கான ஒரு விஷயமா தான் அந்த கட்சி இருக்கு. ஆனா, அதனுடைய தொண்டர்களே வந்து பல பேர் இப்படி இல்ல. திமுகல உயிர்க்கூறா இருப்பாங்க. ஆமா. ஆனா, அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள் அத்தனையும் பண்ணுவாங்க. ம். ம். இது திமுக தலைவர்கள் வீட்ல இருந்து தொண்டர்கள் வீடு வரைக்கும் பார்க்கலாம். ஆமா. இத ஒரு காலத்தில எப்படி இருந்தது? திருப்பதி கணேசா திரும்பி போ. ம். சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்துட்டாருன்னோனயே, அவரு திமுகல இருந்த ஒரு காலகட்டத்தில ஆ. திரும்பி போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தான் தொண்டன். ம். இப்ப எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தருமே கோயிலுக்கு போய் தான் விஷயங்கள் ஆரம்பிக்குது. கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா, பில்டிங் பூஜை பண்றது பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் வச்சு தான் பண்றாங்க. ஆமா. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால ம். ம். அறிவியல் கழகம்னே ஒண்ணு வைக்கலாம். இல்ல பகுத்தறிவு கழகம்னு இன்னொன்னு வைக்கலாம். அதுக்கான ஒரு ம். அமைப்பு வச்சு, இந்த கட்சிய தாண்டின ஒரு விஷயங்களாக, இதனால வந்து கனிமொழி பெருசா வளர்ந்துருவாங்களோ, அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்ல. அவங்களுக்கு அந்த ம். மாரி நோக்கங்கள் இருக்கிறதாவும் தெரியல. தெரியல. ம். கட்சிய கைப்பற்றணும், போணும்ங்கிற மாரிலாம் ஒண்ணும் வந்து இல்ல. ஆனா அவங்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது விஷயமா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ம். ஓகே, ஓகே. அப்படிங்கிறப்ப அந்த மாரியான ஒரு முக்கியத்துவத்த குடுத்து, இவங்கள ஒரு அத கட்சிய தாண்டின ஒரு தலைவராக அவங்க கனிமொழி அவர்கள முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல எலக்ஷன் முடிஞ்சதுனால, இப்ப மற்ற மாநிலங்கள்ல வந்து 5 ஃபேஸ் நடக்க இருக்குது. ஆ இந்தியா கூட்டணியில முக்கியமான ஒரு அங்கமா திமுக இருக்கு. ஸ்டாலின் இருக்காரு. ஏன் மத்த ஸ்டேட்டுக்கு அவங்க போகலன்னு நெனைக்கிறீங்க?
இல்ல ஏன் பிரச்சாரத்துக்கு போயிருக்கலாமே. ஏன் போகலன்னு தெரியல. ஆனா போகணுங்கிறது தான் என்னுடைய அங்க போயிட்டு நீங்க ஒண்ணும் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் பேச வேண்டியது இல்ல. தமிழ்லயும் பேசலாமே. ஒருத்தர மொழி மாற்றம் பண்ண வச்சுக்கலாம். ஆமா. இப்ப மு.க. ராகுல் வந்து ஸ்டாலின் இங்க பேசுறாரு. ஆ மோடி பேசுறாரு. மோடி பேசுறார்ல. அது மாரி ஸ்டாலின் போய் பேசலாமே. நல்லதாச்சே அது. ம். இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு தான் வந்து சமூக நீதிக்கு ஒரு முன்னுரிமையான ஒரு மாநிலமா இருக்கு. இங்க எத்தனையோ விஷயங்கள் இங்க வந்து அது சமூக நீதிக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ம். இதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட மாநிலமா இருக்கிறது இது. இதுல மு.க. ஸ்டாலின தாண்டி பொருத்தமான நபர் யார் இருக்கா? இப்ப ம். இவரு அங்க போய் பேசலாமே. உத்தரப்பிரதேசல போய், மேற்கு வங்காளத்துல, ம். பஞ்சாப்ல ஏன் இவரு பேசினா என்ன? தமிழ்ல பேசட்டும். அங்க வந்து மொழி மாற்றம் பண்ணிட்டு போறாங்க. கண்டிப்பா அத வந்து இனிமையாவது என்ன இப்ப 2 கட்டம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 கட்டம் இருக்கு. இனிமையாவது ஆமா. இதுக்கான ஒரு விஷயத்த இவங்க ம். செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகே. அ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்குறாங்களா அப்படின்ட்டு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.